ஜார்க்கண்ட் சட்டப்பேரவைக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு நாளை மறுநாள் நடைபெறவுள்ள நிலையில் தமிழ் மக்கள் வசிக்கும் பிர்பாங்கி பழங்குடி கிராமத்திலிருந்து நமது செய்தியாளர் நிரஞ்சன் நேரலையில் இணைகிறார். அவரோடு பேசலாம். நிரஞ்சன், இன்னும் 2 நாட்களில் இந்த தேர்தல் நடைபெற இருக்கிறது. 2 கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது. இன்றோடு வாக்கு பிரச்சாரம் அப்படிங்கிறது முடிவடைகிறது. இந்நிலையில் அந்த பழங்குடி மக்கள் என்ன மாதிரியான மனநிலையில் இருக்கிறாங்க? அவங்களுடைய மனநிலையை சொல்லுங்க. இப்ப நம்ம இருக்கக்கூடியது ஜார்க்கண்டுடைய தலைநகரான ராஞ்சியிலிருந்து கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பிர்பாங்கி அப்படின்ற ஒரு கிராமத்துலதான் இருந்தோம். இது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அதிக அளவிலான நக்சல்கள் பாதிப்பு மிக அதிகமா இருந்த ஒரு கிராமங்கள்ல ஒன்னாதான் இருக்கு. இப்பவுமே இங்க நக்சல்கள் பாதிப்பு அப்படின்றது அதிக அளவுல இருக்கு. ஒரு 100 மீட்டருக்கு 2 காவல்துறையினர் வீதம் நிறுத்தி வைக்கப்படக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய ஒரு இடமா இப்ப வரைக்கும் பார்க்கப்படக்கூடிய இடங்கள்ல நம்ம இந்த பிர்பாங்கி கிராமத்திற்கு செய்தி சேகரிக்காக வந்தோம். அப்போ நமக்கு சில ஆச்சரியமான விஷயங்கள் கிடைச்சது. இங்க இருக்கக்கூடிய இந்த ஊர் பழங்குடியின மக்கள் வேலை வாய்ப்புகளுக்காகவும் தங்களது குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்காகவும் தமிழ்நாடு, கேரளா மாதிரியான தென் மாநிலங்களுக்கு வரக்கூடியதா பார்க்க முடியுது. அந்த மாதிரியான குடும்பம் தான் இப்ப இங்க இருக்கிறாங்க. அக்கா வணக்கம், உங்க பேர் என்ன? நீங்க ஊர்ல என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க? அங்க ஊர்லயா உங்க நம்ம தமிழ் அந்த கேரளாலயா இந்த சாயப்பத்தி தேயிலை தோட்டத்துல. ஓகே, தேயிலை அந்த கட் பண்றேன். எவ்வளவு உங்களுக்கு மாசம் எவ்வளவு சம்பளம் கிடைக்குவாங்க? 10,000 ரூபா, 11,000 ரூபா, 12,000 ரூபா அப்படி மாசம். நீங்க குழந்தைங்களோட அங்கதான் இருந்தீங்க? அங்கதான் இருந்தோம். எப்படி இப்படி தமிழ் பேச கத்துக்கிட்டீங்க? இந்த அங்க இருந்தா தெரியும். அங்க இருந்ததுதான் எனக்கு தமிழ் தெரியாச்சு. அதை விட மிக சுவாரஸ்யமான விஷயம், இங்க இருந்து சென்ற குடும்பத்தினர் தங்களது குழந்தைகளை தமிழ் வழி கல்வியில் படிக்க வைப்பதை பார்க்க முடிகின்றது. இந்த சிறுமியும் அங்குதான் தமிழ் படித்திருக்கிறார். அப்ப உங்களுக்கு தமிழ் தெரியுங்களா? தெரியும். எவ்வளவு நல்லா தெரியும்? 6 வருஷமா தெரியும். 2 வருஷமா 8 தெரியுது. இப்ப என்ன படிக்கிறீங்க? தமிழ் படிக்கிறோம். எங்க? கேரளால மாட்டுப்பட்டி டாப் இடத்துல படிக்கும். ஓ, இப்ப இங்க இருந்து நீங்க அங்க போயிருந்தப்போ உங்களுக்கு இந்த ஊர், உங்க ஊர் லாங்குவேஜ் என்ன? உங்க ஊர் பாஷை என்ன? முண்டாரி பாஷை. சோ அப்ப அந்த முண்டாரி பாஷை வந்து தமிழ்நாட்டுல இருக்கக்கூடியவங்களுக்கோ கேரளால இருக்கவங்களுக்கோ தெரியாது. அப்ப நீங்க அங்க போனோன்னு எப்படி பேசுனீங்க? உங்களுக்கு எப்படி தமிழ் கத்துக்கிட்டீங்க? அங்க சொல்லி கொடுத்தாங்க நிறைய பேரு. அவங்க பேசுறதெல்லாம் அப்படி நாங்க கொஞ்சம் கொஞ்சம் பேசி தொடங்கணும். அவங்க பேசுறாங்கலாம் நாங்களும் பேசுவோம். இப்ப அங்க என்னென்ன சப்ஜெக்ட்ல நீங்க படிக்கிறீங்க தமிழ்நாட்டுல? தமிழ், இவிஎஸ் அது மாதிரி படிப்போம். தமிழ் ஏட்டி, தமிழ் வீட்டி அதெல்லாம் படிக்கிறோம். இப்ப அங்க உங்க கூட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீங்க வந்து வேற ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க, நீங்க வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்திருக்கீங்க, வேற ஸ்டேட்ல இருந்து வந்திருக்கீங்கன்றதெல்லாம் உங்ககிட்ட பண்ண மாட்டாங்களா இல்ல பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க அதெல்லாம். சோ அவங்க உடனே உங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்களா? ஆமா, கொஞ்சம் அது இதெல்லாம் பேசி ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். ஓ, இப்ப நீங்க அங்க போனோம்னா உங்க ஊர்ல இங்க என்ன சாப்பிடுவீங்க? இப்ப அங்கெல்லாம் போனீங்கன்னா இட்லி அந்த மாதிரியான விஷயங்கள் தான் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இந்த ஊர் சாப்பாடு பிடிச்சிருக்கா இல்ல நம்ம ஊர் பிடிச்சிருக்கா? நம்ம அந்த தமிழ் ஊர் தான் பிடிச்சிருக்கு. சோ இப்ப உங்களுக்கு இங்க இருக்கணுமா, இந்த உங்களோட கிராமத்துல இருக்கணுமா இல்ல தமிழ்நாட்டுக்கு போகணுமா? தமிழ்நாட்டுக்கு போகணும். ஏன் தமிழ்நாட்டுக்கு போகணும்? அங்கதான் ஃப்ரெண்ட் எல்லாம் இருப்பாங்க அதனால. சோ ஸ்கூல்ல டீச்சர் எல்லாம் ஒழுங்கா நல்லா சொல்லி கொடுப்பாங்களா உங்களுக்கு? ஆமா, சொல்லி கொடுப்பாங்க. நீங்க சரியா படிக்கலன்னு என்ன சொல்லுவாங்க? அடிப்பாங்க. எல்லாரும் அடிப்பாங்களா? ஆமா. ரொம்ப சந்தோஷம். அப்போ நீங்க சீக்கிரம் இப்ப திருப்பி ஸ்கூலுக்கு இப்ப லீவுக்கு வந்திருக்கீங்களா இங்க? ஆமா. எத்தனை நாளைக்கு? 2 வருஷம். 2 மாசம். 2 மாசம். அப்பா எங்க இருக்காரு? அப்பா 3ஆவது பக்கம் போயிருக்காரு. ஓ, அவர் எப்போ வருவாரு? தரல, எப்போ வருவாரு? அப்ப சீக்கிரம் உங்களை தமிழ்நாட்டுல வந்தா பாக்கலாம். சரி, நாங்க உங்க ஸ்கூலுக்கு வரோம். சரிங்களா? ஒரு விதமான நெகிழ்ச்சியான ஒரு விஷயமாகத்தான் இங்க இருக்கின்றது. ஏனென்றால் இங்க இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் வெறும் வேலை வாய்ப்புகளுக்காக மட்டும் தமிழ்நாடு, கேரளா மாதிரியான இடங்களுக்கு வராமல் அவர்களது பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும், அவர்களது எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும்
என்பதற்காக வருகிறார்கள். அப்படி வரக்கூடியவர்களையும் அரவணைத்துக் கொள்கிறது தென் மாநிலங்கள் என்பதை தான் நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஒரு மாசத்துக்கு இந்த ஊர்ல கம்பேர் பண்ணும் பொழுது கிட்டத்தட்ட 2 மடங்கு 3 மடங்கு தான் அவங்க நம்ம ஊர்ல சம்பாதிக்கக்கூடியதையும் பார்க்க முடியுது. இங்க வயசானவங்க அவங்களோட கிராமங்கள்ல தொடர்ந்து அந்த பழங்குடியின மக்கள் இருந்துகிட்டே தான் இருக்காங்க. வயசான காலத்துல அவங்க இங்க வந்து செட்டில் ஆயிடுறாங்க. வரக்கூடிய பணத்தை இங்க வச்சு அவங்க சரி பார்க்கறாங்க. இந்த பின்னாடி பார்க்கக்கூடிய வீடுகள்லாம் பழங்குடியினருடைய கிராம வீடுகளா தான் இருக்கு. சமீப காலமா தான் இங்க கரண்ட் வசதி மாதிரியான விஷயங்கள்லாம் வந்திருக்கு. அதனால தொடர்ந்து அவங்க தமிழ்நாட்டுக்கு வராங்க, சில வருஷங்கள் இருக்கிறாங்க, பணம் சம்பாதிக்கிறாங்க. அதை விட மிக முக்கியமான விஷயம் அவங்க பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி கற்றுக் கொடுக்கறாங்க. குறிப்பா தமிழ் மொழி மாதிரியான மொழிகளையும் அவங்க கத்துக்கிறதுக்கு ஆர்வமா இருக்கிறதையும் பார்க்க முடியுது. இப்போ தேர்தல் நேரம் அப்படின்றதுனால அவங்க யாரும் இங்க ஓட்டு போடுறதுக்கு வர முடியாத ஒரு சூழல்ல இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு வாரம் 10 நாளைக்கு மேல ஆகும். நான் இங்க இருக்கக்கூடிய கேட்டேன், எப்படி நீங்க அங்க டிராவல் பண்ணி போவீங்க, ராஞ்சிக்கு எப்படிலாம் எப்படி போவீங்கன்னா, இங்க இருந்து ஒரு 25 இருந்து 40 கிலோமீட்டர் வரைக்கும் பெரிய பஸ் வசதி எல்லாம் எதுவுமே இல்ல. சைக்கிள்லயோ இல்லாட்டி நடந்தோ அவங்க அவ்வளவு தூரம் போய் அதுக்கப்புறமா ராஞ்சிக்கு பஸ் பிடிச்சு போய் பிறகு ட்ரெயின் மூலியமா தமிழ்நாடு மாதிரியான ஊர்களுக்கு வராங்க. சோ அந்த கஷ்டமும் இருக்குது. அதனால அவங்க வந்து போறது ரொம்ப கடினமான விஷயமா இருக்கும். அப்படின்றதுனால அவங்க இந்த தேர்தல் மாதிரியான சமயங்கள்ல வரதில்ல. 2 வருஷத்துக்கு கூட 3 வருஷத்துக்கு கூட தான் ஏதாவது ஒரு தேவைனா மட்டும்தான் இங்க வரக்கூடியதை பார்க்க முடியுது. மற்றபடி அந்த பெரும் பேசு பொருளா இருக்கக்கூடிய வெளிமாநிலத்தவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடியது பெரும் ஒரு பேசு பொருளா இருக்கக்கூடிய சூழல்ல இங்க இருக்கக்கூடிய ஒரு சாதாரண பழங்குடியினருக்கும் கல்வி மாதிரியான விஷயங்கள் தென் மாநிலங்கள், அதிலும் குறிப்பா தமிழ் மாநிலம் கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம இந்த களத்துல இருந்து பார்க்கும் பொழுது புரிஞ்சு கொள்ள முடியுது. நிரஞ்சன், நிகழ்ச்சியான ஒரு காட்சிகளை நம்ம பார்க்க முடிந்தது. வேலைக்காக மட்டும் இல்லாம தமிழ் வழியிலையும் தங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அங்க இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் இருக்கிறாங்க. இது ஒரு புறம் இருந்தாலும் இந்த ஜார்க்கண்டில் நடக்கக்கூடிய இந்த தேர்தல் அப்படிங்கிறது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த தேர்தலுடைய பிரச்சாரம் இன்று நிறைவு பெற இருக்கக்கூடிய நிலையில் தேர்தல் பிரச்சாரம் எதை நோக்கியதாக இருக்கிறது? தேர்தல் பிரச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் முதல் கட்டத்துக்கான தேர்தல் பிரச்சாரம் இன்னைக்கு மாலையோட ஓய்வு பெறக்கூடிய சூழல்ல அரசியல் கட்சியினர் நேற்றைய தினமே பெரும்பாலும் அவங்க முடிச்சிட்டாங்க. கடைசி தினம் அப்படின்றது கணக்கீடுகள், என்னென்ன மாதிரியான இடங்கள்ல யார் யாரெல்லாம் போகணும், அந்த மாதிரியான விஷயங்கள் தான். நேற்று பிரதமர் நரேந்திர மோடி இங்கு சாலை பேரணியை நடத்தியிருந்தாரு. பாரதிய ஜனதா கட்சி 3 வார்த்தைகளை இங்க வச்சிருக்கிறாங்க. ரோட்டி, பேட்டி, மட்டி. இந்த 3 வார்த்தை, அதாவது உணவு, அதே மாதிரி தங்களது பெண்கள், அதே மாதிரி இந்த ஊர் மண். இந்த 3யுமே வெளியிலிருந்து வரக்கூடியவங்க, குறிப்பா வங்கதேசத்திலிருந்து வரக்கூடிய இன்ஃபிலேட்டர்ஸ் சொல்லப்படக்கூடிய சட்டவிரோத குடியேறிகள் பறிச்சுக்கிறாங்க அப்படின்றதுதான் பாரதிய ஜனதா கட்சியுடைய மிக முக்கியமான தேர்தல் பரப்புரையா இருக்கு. இதை சமாளிக்கிறதுக்கு ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவும் நிறைய மெனக்கடல்களை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. தேர்தல் களம் மிக கடுமையான முறையில தான் இருக்கு. எந்த கட்சிக்குமே சாதகமானதா இல்லை அப்படின்றதையும் பார்க்க முடியுது. 50-50 இருக்கு அப்படின்றதா பார்க்க முடியுது. 2000ஆம் ஆண்டு இந்த மாநிலம் பீகார்ல இருந்து தனியா உருவாக்கப்பட்டதற்கு பிறகு ஒவ்வொரு 5 ஆண்டுக்கும் ஒரு முறை ஆன்டி இன்கம்பன்சி வரும், அரசுக்கு எதிரான மனநிலை வரும். அந்த மனநிலை வந்தா ஆட்சி அகற்றப்பட்டு மீண்டும் பழைய ஆட்சியே வரும். இது ரொட்டீனா நடந்துட்டு இருக்கக்கூடிய சூழல்ல இந்த முறை ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அதை மாற்றுமா, ஹேமந்த் சோரன் மீண்டும் முதல்வர் ஆவாரா அப்படின்றதெல்லாம் மிக முக்கியமான கேள்வி. அதே நேரத்தில் பழங்குடியினர், இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த பழங்குடியினர் கிராமம் மாதிரியான கிராமங்கள் அப்படின்றது இங்க அதிக ஆதிக்கம் செலுத்தக்கூடிய விஷயம். அவங்க தான் கிட்டத்தட்ட 81 தொகுதிகள்ல ஒரு 26 தொகுதிகள்ல இவங்க தான் டிசைடிங் ஃபேக்டர்ஸா இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் 15% மக்கள் தொகையில இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இந்த மாநிலத்துல ஒரு 12 - 13 தொகுதி வரைக்கும் வெற்றியை தீர்மானிக்கக்கூடியவங்களோட இடத்துல இருக்கக்கூடியதை பார்க்க முடியுது. இப்படி ஓபிசி வாக்கு இதை வந்து பாரதிய ஜனதா கட்சியினர் அதிக அளவில் நம்பக்கூடியதா இருக்கிறாங்க. சோ இந்த கணக்கீடுகள் அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப மெனக்கடலான விஷயமா அரசியல் கட்சிகள் பார்த்திருக்காங்க. தேர்தல் பரப்புரைகள்ல வித்தியாசமான முறைகள் அவங்க நடத்தின விஷயம் மக்கள் மத்தியில யாருக்கிட்ட அதிக அளவில் சென்று சேருது அப்படின்றதுதான் தேர்தல் முடிவுகள் தெரியும். முதல் கட்ட வாக்குப்பதிவுக்கான பிரச்சாரம் தான் ஓய்வு பெற போவதே தவிர இன்னும் ஒரு வாரம் இருக்கு 2ஆம் கட்டத்திற்கு. அனல் பறக்கும் அப்படின்றதுல சந்தேகமே வேண்டாம். நிச்சயமாக நிரஞ்சன், தொடர்ந்து களத்திலிருந்து விவரங்களை சேகரிங்க. மீண்டும் பேசலாம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி.